கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது என்னாகமம், அதில் 11ஆம் அதிகாரம், அதில் 23ஆம் வசனம். என்னாகமம் 11:23. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, இன்றைய தினம் கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை என்று உங்களிடம் சொல்ல ஆசைப்படுகிறார். ஓய்வு நாளாகிய இன்று தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு என்னவென்றால், கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. அற்புத அடையாளங்கள் செய்யும் கர்த்தருடைய கரம், போஷிக்கும் கர்த்தருடைய கரம், அடையாள அற்புதங்கள் செய்து உங்களை விடுவிக்கும், உங்களை குணமாக்கும் கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை என்று தேவன் சொல்ல உங்களிடம் ஆசைப்படுகிறார். இதை கர்த்தர் எதுக்காக மோசேட்ட சொன்னார்னா, நமக்கு எல்லாமே தெரியும். இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே வரும்போது, எகிப்திலிருந்து வரும்போது கர்த்தர் அதி அற்புதமாக போஷித்து வந்தார். அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதி அற்புதமாக போஷித்து வந்தார். வானத்தின் மண்ணாவை கொடுத்தாரு, தூதர்கள் உணவு கொடுத்தாங்க, எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டாங்க. ஆனாலும் அங்கே சாப்பிட்ட காரியங்களே நினச்சி அவங்க அழுது கொண்டே இருந்தாங்க. ஒருவேளை நம்ம எங்கே இருக்கோம்? தேவன் நம்மளை பழைய வாழ்க்கையிலிருந்து விடுதலை செய்து நம்மளை புதிய வாழ்க்கைக்கு, புதிய கானான் தேசத்திற்கு நம்மளை அழைத்து செல்ல இந்த வருடத்தில் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். ஆயத்தப்படுத்தி நம்மளை அழைத்து வந்து கொண்டிருக்கிறார். நம்ம 2ஆவது மாதத்தில் இருக்கோம். ஆனாலும் கடந்த வருடத்தில், கடந்த காலத்தில் நடந்த காரியங்களை நினைத்து இன்னும் நம்ம வருத்தப்பட்டு கொண்டு அழுது கொண்டு இருக்கிறோமா? அதெல்லாம் நடந்துச்சு, இப்போ நடக்கலையே, அது நடந்துச்சு, இது நடக்கலையே நினைச்சு கொண்டு இருக்கிறோமா? இந்த வசனத்துக்கு முன்னால் போனீங்கன்னா அவங்க இறைச்சி கேட்குறாங்க, கறி கேட்குறாங்க, சாப்பிடணும் அப்படின்னு. இஸ்ரேல் மக்கள் காலாட்கள், அதாவது ஆண்கள் மட்டும் 6 லட்சம் பேர் அப்படின்னு வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு சில இடங்கள் 25 லட்சம் 40 லட்சம் மக்கள் அதில் சொல்லப்படுகிறது. அப்போ அத்தனை பேர்த்துக்கும் கொடுக்க முடியுமான்னு மோசே கேட்குறாரு. இத்தனை பேர்த்துக்கு அவங்களோட கொண்டாந்துருக்கு ஆடு மாடுகள் அடிச்சா கூட பத்தாதே அப்படின்றார். இதில் நான் அடிக்கடி நினைக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவன்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் அங்கே கறி சாப்பிட்டோம், இங்கே கறி சாப்பிட்டவங்க. ஆனால் அவங்ககிட்டயே கூடயே வருது, ஆடு மாடுகள் கூடயே இருக்குது. அந்த காலத்தில் எல்லாமே சாப்பிட்டவங்க தான். ஆனால் தன்னிடத்தில் இருக்கிறது அவங்க தொடவே இல்லை. தொடாமல் மோசேட்ட தான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, நீ எனக்கு கொடு, நீ எனக்கு கொடு, நீ எனக்கு கொடுன்னு. நம்ம அந்த மாதிரி இருக்கோமா? நம்மளோட காரியங்களில் நம்ம அதை உபயோகப்படுத்தாமல் இருக்கோமா? நம்மளோட காரியங்கள் என்ன வேதத்தில் சொல்லப்படுகிறோம் பார்த்தா, நம்ம ஜெபத்தில் கேட்க வேண்டும். நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தவங்க நமக்காக ஜெபிப்பாங்க, ப்ரேயர் ரிக்வஸ்ட்னு போடுறோம். நிறைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் பார்க்குறோம். நம்ம நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் ரிக்வஸ்ட்னு வருது. ஆனால் நம்ம ஜெபிக்கிறோமா நம்மளுடைய தேவைகளுக்காக? நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்காக கர்த்தர் வேண்டியது நம்ம அழைக்கிறார். ஆனால் அதில் பாருங்கள், அத்தனை பேத்துக்கும் 1 மாதம் வரைக்கும் சாப்பிடுவீங்க அப்படின்றாரு. 1 மாதம் வரைக்கும் உங்கள் மூக்கால வெளியே வர வரைக்கும் அப்படின்றாரு. அது எப்படி? நல்லா நடந்து, இப்போ வயிற்றுல நிறைஞ்சு, துண்டையில் நிறைஞ்சு, அதாவது எப்படி அது சொல்கிறது, அது மேலே சிரிக்க மாட்டாமல் தான் மூக்கில் ஒரு வெளியே வரும். அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்றாரு. அப்போ 6 லட்சம் ஆண்கள் மட்டும், ஆனால் குடும்பம் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ பேர் இருப்பாங்க, லட்சக்கணக்கான 25 லட்சம் 30 லட்சம் மக்கள். அப்போ அத்தனை பேத்துக்கும் தேவன் அன்றைய தான் அடையாள அற்புதம் செய்த தேவன் இன்றைய வருடத்தில் இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, உங்கள்கிட்ட அதே வார்த்தையை தேவன் சொல்றாரு. கர்த்தருடைய கரம், என்னுடைய கரம் உங்களை நோக்கி குறுகி போகவில்லை, என்னுடைய அடையாள அற்புதங்கள் குறுகி போகவில்லை, என்னுடைய சுகமளிக்கும் வல்லமை குறுகி போகவில்லை. நீ எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை படிப்புல குறை உள்ளதா இருக்கீங்களா, தொழில குறை உள்ளதா இருக்கீங்களா, வேலையில குறை உள்ளதா இருக்கீங்களா, குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள போராட்டத்தில் இருக்கீங்களா, இல்லை அப்பா அம்மா அந்த முழு குடும்ப உறவுகள் சரியில்லாமல் இருக்கா, எதா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் சரி பண்ண வல்லவராக இருக்கிறார். அன்றைய தினம் வனாந்தரத்திலே இஸ்ரேல் மக்களை வழிநடத்தின தேவன் இன்றைய தினம் நம்மளை ஒரு அருமையான இடத்துல வைத்திருக்கிறார். பாலும் தேனும் ஓடும் தேசத்துல வைத்திருக்கிறார். நம்மளை இந்த இடத்துல தேவன் நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம ஒரே ஒரு காரியம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், வேதத்தை நேசித்து வேதத்தின்படி தேவன்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். நம்ம தேவன்கிட்ட கேட்போம், தேவ சித்தத்தின்படி கேட்போம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்றதுதான் இந்த வருட வாக்குத்தத்தம். அப்ப எதை கேட்டாலும் தருவேன்றது வேற, என் நாமத்தின் நிமித்தம் கேட்பது வேற. அப்ப தேவநாம மகிமை கேட்ட காரியங்களை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் தருகிற காரியம் அனைத்துமே மகிமைக்குரிய காரியங்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த தேவ பிள்ளைகளே, இந்த ஓய்வு நாள் அன்று தேவன் உங்களை குறித்து சொல்கிற காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய கரம் உங்களை நோக்கி குறுகி போகவில்லை, நான் அபரிமிதமாக இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நிரப்புகிற தேவன் நானு, உங்களை நான் நிரப்புவேன், உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அதை மட்டும் விசுவாசித்து தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை என்று அன்று வனாந்திரத்திலே மோசேயிடம் இஸ்ரேல் மக்களிடத்தில் சொன்ன அதே தேவன்
இன்றைய தினம் எங்களை நோக்கி சொல்லுவதற்காக நன்றி 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 ஆண்டவரே. உமது கரம் குறுகி போகவில்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நிரப்ப மாட்டேனோ என்று மல்கியாவிலே சொன்ன தகப்பனே, அதே போல் ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்புவேன் என்று சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. உமது வாக்கையை நம்பி அதிலே விசுவாசித்து அதிலே நிலைத்து நிற்க எங்களை பலப்படுத்தும் அப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தின் தேவைகள் அனைத்தையும் நீர் ரெட்டிப்பாக தருவேன், அளவு அவர் கேட்கும் அளவுக்கு மேலாக ரெட்டிப்பாக தருவேன் என்ற வாக்குக்காக நன்றி 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 ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.